அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட எளிதாக ஈர்க்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இதற்கான காரணம், போன வீடியோல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம சேனலுடைய கண்டென்ட்டை காப்பி அடிச்சு நிறைய சேனல்ல போடுறாங்கன்னு, அது எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதற்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷனலா ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ப்ராமிஸா நான் சொல்றேங்க, உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஃபேஸ் கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் மேல எவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் வீக்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் இந்த காப்பி அடிக்கிற விஷயத்தை பார்த்து. பட் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டை பார்த்ததுக்கு பிறகு சத்தியமா சொல்றேங்க, எனக்கு ஒரு துளி வருத்தம் கூட இப்ப கிடையாது. அதற்கு காரணம் நீங்க மட்டும் தான். சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்க்கு திரும்ப என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே இன்டராக்ஷன் இருந்திருக்கணும், அறிமுகம் இருந்திருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. மேலும் நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் இமிடியேட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமா, கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினாலும் சரி, அதற்கு நேரம், காலம், தொலைவுன்னு எதுவுமே கிடையாது. நேரம், காலம், இடைவெளிக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் மனிதனுடைய மனது. நம் மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் ஆற்றலுடையது. சோ நீங்க எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தினாலுமே அது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஈர்க்கும். ஆனால் இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களையும் எளிதில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். சில முறைகள் இந்த வார்த்தைகளை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் அது பதியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிஞ்சதுக்கு பிறகு அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம மீனிங் தெரிஞ்சுதான் பயன்படுத்தணும்னு கிடையாது. மேலும் எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை இங்கிலீஷ்ல மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப கடினமான வார்த்தைகளோ அல்லது பெரிய பெரிய சென்டென்ஸாகவோ இது இருக்காது. ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் பயன்படுத்தணும். இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சமாக 20 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். பெட்ல அல்லது ஃப்ளோர்ல நீங்க படுத்துக்கிட்டே சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்க தூங்கிடுங்க. வாய் விட்டும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. அதாவது இத்தனை முறை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா இந்த வார்த்தையை சொல்லுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்டா நீங்க 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடோ அல்லது தாந்திரிக முறைகளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடையும் கூட சேர்க்க வேண்டாம். கரண்டா ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணாதவங்க மட்டும் இதை நீங்க பயன்படுத்துங்க. ஒரே நேரத்தில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விதமான எதிர்ப்பு அலை கிரியேட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அது நமக்கு ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுத்துரும். குறைந்தபட்சம் 21 நாளைக்கு இந்த வார்த்தையை கண்டினியூஸா சொல்லுங்க. எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்க கூடாது. ஏதோ ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க. கொஞ்சம் லாங் பிரேக்கா எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியவர்களை ஈர்க்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியாக இருக்கணும்.
நம்முடைய மனம் அமைதியான நிலையில இருக்கும் பொழுதுதான் அடுத்தவர்களுடைய மனதை நம்மால் தொட முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியா படுத்துக்கோங்க. மெதுவா உங்களுடைய கண்களை மூடினதுக்கு பிறகு உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு 2 நிமிடங்கள் நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை கவனிச்சாலே போதும். மூச்சை நீங்க கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். உடலும் மனமும் லைட்டா ஃபீல் ஆகிற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வருவீங்க. தூக்கம் வருவது போல ஒரு நிலை வரும். அதுதான் ஆல்பா ஸ்டேட். இந்த நிலையில தான் ஆழ்மனம் விழிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க தூங்கக்கூடாது. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க இமேஜின் பண்ணுங்க. கற்பனை செய்ய முடியாதவங்க அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க ஜஸ்ட் மனதார நினைச்சுக்கோங்க. அவங்க உங்க பக்கத்துல இருக்கிறதா நீங்க உண்மையா ஃபீல் பண்ணணும். அவங்க மேல உங்களுக்கு எந்த விதமான கோபமோ வருத்தமோ ஏக்க உணர்வோ எதிர்பார்ப்போ இருக்கக்கூடாது. அவங்க உங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்றத நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க ஒரு 10 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை சொல்லுங்க. நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க அந்த வார்த்தை. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிடணும். வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் நீங்க ஈடுபடக்கூடாது. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னதுக்கு பிறகு நீங்க மொபைல் எடுத்து பார்க்கறது அல்லது டிவி பார்க்கறது பாட்டு கேட்கறதுன்னு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படியே நீங்க தூங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்விட்ச் வேர்டை நான் சொல்றேன் பாருங்க. வீனஸ் ரீச் டிவைன் லவ் நேம் நவ். இதுல நேம்னு இருக்கிற இடத்துல நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க போட்டுக்கணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா வீனஸ் ரீச் டிவைன் லவ் ராஜா நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா வீனஸ் ரீச் டிவைன் லவ் ராணி நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. திரும்பவும் சொல்றேங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணதுக்கு பிறகு அப்படியே நீங்க தூங்கிடணும். 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு தூங்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னதுக்கு பிறகு எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லிட்டே நீங்க தூங்கும் பொழுது அந்த வார்த்தை அதிவேகமாக உங்களுடைய ஆழ்மனதில் பதியும். மேலும் யாருக்காக இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவங்களுடைய மனதில் உங்களை பற்றிய எண்ணம் தீவிரமாக எழும். இந்த வாக்கியத்துல நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த பெயரை யூஸ் பண்ணலாம்னு. நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்தலாம். அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நேம் யூஸ் பண்ணி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் 21 டேஸ்க்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். 21 நாட்களுக்குள்ள ரிசல்ட் வந்துட்டாலும் கூட இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. 21 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டால் 1 மந்த் வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு நேரத்தில் ஒரு நபருக்காக மட்டும் தான் இதை நீங்க பயன்படுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்றது அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. அவங்க உங்ககிட்ட சகஜமா பேசினதுக்கு பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணதை எப்பவுமே நீங்க சொல்லாதீங்க. இது ஒரு முக்கியமான சூட்சமம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.